Hi students, 7th standard question paper, midterm question paper, அரையாண்டு midterm question paper பாருங்க. தமிழ் question paper. பார்த்து படிங்க. காலாண்டு எக்ஸாமுக்கும் மிட்டம் டெஸ்ட்டுக்கும் கொஷின் பேப்பர் போட்டுக்கிறோம். அதே தான் இப்போயும் வரும், அதையும் பார்த்து படிங்க. பார்த்து நல்லா படித்து எக்ஸாம் எழுதுங்க. மண்டே வருது எக்ஸாமு. மொதல் நாளே தமிழ் தான். ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு மாதிரி வைப்பாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து தமிழ் வைப்பாங்க, மேக்ஸ் வைப்பாங்க, இங்கிலீஷ் வைப்பாங்க. 2 எக்ஸாம் வைக்கிறாங்க ஒரே நாளில். 3 நாளில் வச்சு முடிச்சிடணுமா? எப்படி தான் ஸ்டூடெண்ட்டுங்களாம் 2 எக்ஸாமுக்கு படித்து எழுதுவாங்கன்னு தெரியல. அதுதான் முன்னாடியே போட்டோம் நாங்கள் 4 நாளைக்கு முன்னாடியே. பார்த்து படிச்சிங்கோ. நாலு நிமிஷத்து வீடியோ, 4.5 நிமிஷம் அந்த வீடியோ பார்த்து பொறுமையாக படிங்க. 2 பக்கமும் இருக்கும். படித்து எக்ஸாம் எழுதுங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க சேனலை. அப்போ தான் எல்லா வீடியோ போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் தொடர்ந்து. இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பருங்க இது. அதுக்கு வேறு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு. ஒரு பக்கம் திரும்பினா இங்கிலீஷ் மீடியமுக்கு வரும், ஒரு பக்கம் திரும்பினா தமிழ் மீடியமுக்கு வரும். தமிழ் பிள்ளைங்களும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களும் படிச்சுக்கலாம் இந்த கொஷின் பேப்பரை. பாருங்கள், 2 பக்கமே போட்டிருக்கேன் பாருங்கள் கொஷின் பேப்பர். பொறுமையாக நிதானமாக நல்லா க்ளீனாக போடுங்க. க்ளீனாக போடுங்கன்னு கேட்டவங்களுக்குலாம் க்ளீனாக ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல எடிட் பண்ணி நல்லா நீட்டாக போட்டுக்குது கொஷின் பேப்பரு. பார்த்து படிங்க. எல்லாம் 25 கொஷின் பேப்பர் இல்லையா கேட்பீங்க. இந்த கொஷின் பேப்பர் தான் அதுவும். அவங்க சிலர் போடுறவங்க வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து டேட்டை மட்டும் மாற்றி போடுவாங்க. இந்த பழைய கொஷின் பேப்பரே தான். புது கொஷின் பேப்பர் கிடைக்காது யாருக்குமே. எக்ஸாம் முடிஞ்சால் தான் நம்ம கை கிடைக்கும் கொஷின் பேப்பரு. ஆனால் இதுதான் வரும் அதுலேயும் எக்ஸாமுக்கும். என்ன வேணால் அவங்க டேட்டு மட்டும் மாற்றி தான் கவர்மெண்ட்டில் போடுறாங்க. டேட்டு ஒன்று மட்டும்தான் மாறும். ஆனால் இதே கொஷின் பேப்பர் தான் வரும் படிக்கிறதுக்கு. எக்ஸாமுக்கு இதே தான் வருமே எல்லாருக்குமே. பார்த்து எல்லோரும் நல்லா படிங்க. 7th ஸ்டாண்டர்டு கொஷின் பேப்பரு முன்னாடியே பார்த்து படிச்சுங்க. ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம்